ஃபர்ஸ்ட் வந்திருந்த வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற பிரதர், ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டேரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டேரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் துவண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர்ன்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சிருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார், எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனே நம்ம எல்லாரையுமே அண்ணன்ல கூப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு, எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்ல இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு அவரு. அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாரு. அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்ல இருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்ல இருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடுராஜா படத்துல இருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். நான் ஒரு ஜீனி ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா
அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக மாத்தேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருந்த மங்களம் சார் வந்து மாத்தேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மாத்தேஷ்னா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவார். இந்த படம் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிச்சதுக்கு காரணம் மாத்தேஷனா தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம். ஆனால் அது சும்மா ஜோக்கா சொன்னேன், நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு. அதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாத்தேஷனா. மாத்தேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன் ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல நம்ம நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். மாத்தேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கேருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். ஸோ வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கக்கூடாது, கதைகள் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய மெமரிஸ், நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவா. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்ல பாருங்க. அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதில். ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோல வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலையும் வந்து ஆண்பாவம் புல்லாததுலையும் வந்து அவர் எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் பட்டா சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவர். ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் as I always said, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில். ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அதான் இங்கே இந்த டீமுக்குள்ள விளையாட்டுத்தனமாக அந்த இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படி திரும்பினோடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சுருவோம். அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷார்ட்டில் வருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மீனாட்சி. ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்டில் போடுறேனே, இந்த படத்தில் இது வேண்டாமே அப்படின்னு. அவங்க இப்படின்னு பார்த்தாங்க. நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க. இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்கள பத்திரமா மாற்றிட்டாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை, சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கன்வே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே சொல்லிட்டோம்னா ஸோ படத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸ் ஆன சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு ஒர்க் பண்ண
ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்குது, இன்னும் சூப்பராக கொண்டு வரணும். அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான். ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்குது, அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான். ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு. அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிந்தன் அண்ணன், தேங்க்யூ ஸோ மச், ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, நன்றி. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து மட்டும் பேசாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு ரொம்ப சின்னதாக இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோடு நீங்கள் வெளியில் போகலாம். அண்ட் வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். So அதனால what is this creative producer first சொல்லும்போது சார் இந்த வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜென்சன் பிரதர், ஸோ இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே, ஸோ சச் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் October 31 பாருங்க, அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது, அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவாக நடித்த சார் பாண்டியன் சார், ராஜாராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும்போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராகவும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்கள் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார், அவர் ஃப்ரேமில் நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார், அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார், அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்கள் வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். என்னோட தம்பியாக நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்டா மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் என்ன ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்கள காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலட்டு தான். இல்லை, இதில் டயலாகாக வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி
டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆயிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு முடிஞ்சு ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ த ஹோல் டீம், ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஹரிஷ், லோகன், ஷாரான், அதிலன், ஸோ எல்லாருக்குமே விஸ்வா, ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அருண் பாண்டியன், ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துலன்னு இல்லை, ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபஸ்ட்டு நல்ல பாண்டு கிரியேட் ஆகும். இந்த படத்தில் அப்படி நடக்கல. கடைசியாக தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இனிமேட்டு. ஓகே.